நமச்சிவாய. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. அவர்தம் குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை இக்காணொளியில் காணலாம். நமது குருநாதருக்கு திருமண வயது வந்ததும் பெற்றோர்கள் இவருக்கு தக்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தார்கள். திருமண வாழ்க்கையை இனிதே நடத்தி கொண்டும் வேதாந்த சாத்திரங்களையும் ஆராய்ச்சி செய்தும் வந்தார். அடிகளாருக்கு வயது 25 ஆனதும் இவரது தந்தையார் மண்ணுலக வாழ்வை நீத்து இறைவன் திருவடி அடைந்தார். தந்தையார் இறந்த சில நாட்களுக்கு பிறகு அடிகளாரின் மனைவியாரும் இறந்துவிட்டனர். இதனால் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினார். இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை எல்லாம் செய்து முடித்தார். பின்னர் வயது முதிர்ந்த அன்னையுடன் சில ஆண்டுகள் கழித்தார். அன்னையாரும் இறந்துவிடவே அவருக்கு ஆற்ற வேண்டிய ஈம கடன்களை ஆற்றிவிட்டு பின் மொட்டையடித்து கொண்டார். ஒரு வெண்மையான ஆடையை உடுத்தி கொண்டார். நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு கையில் திருவோடு எடுத்துக்கொண்டு துறவியாக வெளியேறினார். சுவாமிகளுக்கு அப்போது வயது 30. பிறகு சுவாமிகள் இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடவும் ஆங்காங்கு உள்ள ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் திருமாலையும் தரிசித்து வர வேண்டும் என நினைத்து தனது ஆன்மீக யாத்திரையை தொடங்கினார். நமது குருநாதரின் யாத்திரையை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம். தற்போது ஆந்திர மாநிலம் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் பரணி பூஜையை காணலாம். இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 19/1/2024 வெள்ளிக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடந்தேறியது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆசிரமத்தின் முன்னாள் செயலர் திருப்பத்தூர் தெய்வ திரு வெங்கடாச்சலம் முதலியார் மருமகனும் ஊத்தங்கரை சங்கர் கேப் உரிமையாளருமான திரு சங்கரன் அவர்களும் மற்றும் கடலூர் மாவட்டம் வன்ருட்டி வட்டம் சின்னப்பகண்டை கிராமத்தைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் ஜெயந்தி அவர்களும் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 16/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன்.
விளங்கினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அழித்து குஞ்சித பாதத்தையே கும்பிட்டு ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். பஞ்ச கோசங்களையே பாழாக்கி தன்னை மறந்து பரமநிலையிலே பாவனராய் ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஏதேதோ தீவினைகள் எதிர்த்துமே வந்தாலும் எப்படி கீழ் மேலும் ஆனாலும் அவரறியார். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். எனக்கு எட்டார் எதிராக இருந்து விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து மிக்காய் விலங்குபடியாய் எதிர்ந்த எல்லை இல்லாதானே செய்யும் கொள்ளாதனையே கூடமாறுன்றறியே புல்லாகி கூடாய் கூடாய் மரமாயி பல் ஜகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் ஜனங்களாய் பல் அசுராய் முனிவராய் தேவராய் எல்லா நிலையில் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் சென்றறிந்து
உலகங்கள் என்று விருட்டேன் உயரின் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என பொய்க்காமல் என்ற நுண்ணியனே மெய்யாய் அறியாயமான விமலா பொய்யாயிர எல்லாம் பொய்யகலம் வந்தே மெஞ்ஞானமாகி விளைகின்ற மெய்ச்சுடரே மெஞ்ஞானம் இல்லாதான் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அனுபவிக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவில் இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் பெறுவாய் கடந்த கண்ணோடு நெய்கலத்தார் போல சிறந்தடியார் நின்று பிறந்த பரப்பற்கு மிக பெருமான் நிறங்களுவரை சுரியாய் சுதர்கள் ஏற்ற வளர்ந்திருந்தாய் பெருமானோடு நன்மை பரந்திட மூடிய மாயை அப்பாய் தெரிந்துள்ளவன் நடந்தால் சிறியற்கு நல்கி நிறந்தன்மை வந்தவரை நிகழ்வு காட்டி நாயை கடையாக தனியேறு தாயத்திருந்த தயாரான தத்துவனே வாசங்க தோழி மறந்த பரத்துவனே தேசனே ஆரம்பதே சொல்வானே வாசமாக பார்த்து மாறினே தேச அருள்ந்து நெஞ்சு வச்சிருக்கிற தெல்லையில் கூத்தனை தென்பாடி நாட்டானே அழகை வெறுப்பானே ஓட்டு சொல்லிருக்கையானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சுபரத்தில் உள்ளார் சிவனடிக்கு வல்லோரும் எந்த பணிந்து